ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாங்க. நம்ம பாக்கியம் என்ன கேஸுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சிருது. இங்கே பாருமா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நாங்கள் ஒரு நாளாச்சும் உங்கள் பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணியிருப்போமா? இப்படி மனசாச்சே இல்லாமல் ஒரு பொய்யான வழக்கை எங்கள் குடும்பத்து மேலே இப்படி கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க தான் உங்களை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன்ட்டு, இங்க பாருங்க மேடம், நான் தான் மயிலோட புருஷன். இங்க பாருங்க மேடம், அந்த அம்மா ஊருப்பட்ட பொய்ய சொல்லி அவங்களோட பொண்ணை என்னோட தலையில கட்டி வச்சுட்டாங்க மேடம். இப்போ ஒவ்வொரு பொய்யா எங்க வீட்டுக்கு தெரிய வரதான் இவங்க இவ்வளோ பித்தலாட்ட குடும்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் அவங்க பொண்ணை நான் வீட்டை விட்டு துரத்தினே தவிர வேற எதுக்காகவும் துரத்தலை மேடம் அப்படின்னு நம்ம சரவணன் சொல்ல, இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க மேல ஒரு வழக்கு வச்சிருக்காங்க, அதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க மேடம், இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க என்னென்னமோ பொய் சொல்லி உங்ககிட்ட இதுல இருந்து விலகிக்க பாக்குறாங்க மேடம், நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன்ட்டு, இங்க பாருங்க மேடம், இவங்க பொண்ணு வேணா நீங்க கூட்டிட்டு வந்து கேளுங்களா, கண்டிப்பா இவங்க பொண்ணு எல்லாமே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, ஆமாம்மா, உங்கள் பொண்ணு எங்க? உங்கள் பொண்ணு தானே வந்து நியாயமாக கேஸு கொடுத்துருக்கணும், உங்கள் பொண்ணு வரவே இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணை தான் இவங்க மிரட்டி வச்சுருக்காங்களே, எப்படி மேடம் என் பொண்ணு வரும்? அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க மேடம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியை தாங்கிக்கிட்டு என்னோட பொண்ணு அந்த வீட்டில் எப்படி இருந்தானே தெரியல மேடம். இப்போ பார்த்தீங்களா, உங்கள் கண்ணு முன்னாடியே என்னை அடிக்க வந்தாங்க. இப்படியாப்பட்டவங்க என்னோட பொண்ணை எப்படி அடித்து துன்புறுத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு என்னோட பொண்ணு அவ்வளோ துன்புறுத்திருக்காங்க மேடம் அப்படின்னு பொய்யான ஒன்று சொல்லி திருச்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க மேடம், அவங்க கல்யாணம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துருச்சுன்னு எல்லா விவரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நம்ம மயில பொண்ணு பார்க்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ, அதாவது வயசு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிடுறாரு. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், என்னோட அம்மா மேலே சத்தியம், இது எல்லாமே உண்மை. என்னோட அம்மாவை நான் கடவுள் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இவங்க ஒரு 4 பொய்ய சொல்லிட்டாங்கன்னு அவங்க பேச்சு கேட்டுன்னு எங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஓவராக ரியாக்ஷன் கொடுக்கும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்கன்னு. 2 பக்கமும் விசாரிச்சுட்டு பேசலான்னு தான் அமைதியாக இருந்தேன். உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மேடம், என்னோட பொண்ணை இவங்க மிரட்டி வச்சுருக்காங்க மேடம். என் பொண்ணு எப்படி என்னோட பொண்ணோ வாழ்க்கைக்காக பேசும், இப்போ அவங்க பக்கம் தானே நின்று பேசும். இங்கே பாருங்க மேடம், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் மட்டும்தான் சட்டமே சப்போர்ட் பண்ணும், தெரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் நியாயத்துக்கு தர்மத்துக்கு மட்டும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி என்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க மேடம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மேடம், உங்களோட பொண்ணு வாழ்க்கைக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், உங்கள் பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. பாக்கியமும் சரி, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை சீக்கிரமா காப்பாத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி பாக்கியத்தை, அதாவது பாக்கியம் இருந்துட்டு நம்ம மயில வர சொல்றாங்க. மயில வந்த உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருமா, உங்க மாமியார் வீட்டுல இருந்து உனக்கு வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கவும், நம்ம மயில இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, நீ மட்டும் உண்மையை மட்டும் சொல்லலைன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க. இங்கே நம்ம பாக்கியம், இங்கே பாருங்க மேடம், நீங்கள் இருக்கிற போதே என்னோட பொண்ணை எப்படி மிரட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்படி இருக்கும் போது என்னோட பொண்ணு எப்படி உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கொஞ்ச நேரம் நிறுத்துங்கம்மா, நீங்கள் பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கர ஷாக்கு. சொல்லுங்கம்மா, நீங்கள் வாயை திறந்தா மட்டும்தான் எந்த பக்கம் உண்மை இருக்குது எந்த பக்கம் பொய் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். யாராச்சும் பொய்
சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விட மாட்டேன். 3 வருஷம் ஜெயிலில் தள்ளி களி தின்ன வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு உள்ளுக்குள்ளே பதன்னு அப்படியே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், என்ன கல்யாணம் பண்றதுக்காக என்னோட அம்மா தான் ஏகப்பட்ட பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ண அனுப்புனாங்க மேடம். நானு கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னே என்னோட அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாரி பொய் சொல்லி கல்யாணமெல்லாம் வேண்டாம்மா. இந்த மாரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா கண்டிப்பா வாழ்க்கைய நிலைக்கவே நிலைக்காது" அப்படின்னு நான் என்னோட அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனா என்னோட அம்மா எதுவுமே காதுல வாங்கிக்காம, என்னோட தங்கச்சி வாழ்க்கை இருக்கு, என்னோட தங்கச்சியும் கரை ஏத்தணும் அப்படின்னு எதையோ என்கிட்ட சொல்லி என்னை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யை சொல்றதுக்காக நான் எத்தனையோ பொய் எங்க வீட்டில் சொல்லிட்டேன். ஆனால் என்னோட புருஷனை நான் நேசிச்சது உண்மை மேடம். ஆனால் நான் நேசிச்சதெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன பொய்யை மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க மேடம் அப்படின்னு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருமா, எல்லா தப்பையும் உன் மேலே வச்சுக்கிட்டு எப்படிமா உன்னால் இப்படி வந்து கேஸை கொடுக்க முடியுது? உனக்கு ஏதாவது மனசாட்சி வந்து ஒன்று இருக்குதா இல்லையாம்மா? இப்படி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பத்து மேலே இப்படி அபாண்டமாக பொய் சொல்லியிருக்கே, உனக்கு மனசாட்சின்றது இல்லவே இல்லைம்மா அப்படின்னு நம்ம போலீஸ் இருந்துட்டு பாக்கியத்தை கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நீதி என்னோட பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுப்பீங்க தான் உங்ககிட்ட வந்தேன். இப்போது நீங்களே அவங்க பக்கம் பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம் அப்படின்னு நம்ம போலீஸ்கிட்டே குரலை உசத்தி பேசவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எங்ககிட்டயும் இப்படி தான் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அது பண்ணி உங்கள் வீட்டுக்கு என்னோட பொண்ணை எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், எங்களை பற்றி உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு நிறைய வசனம் பேசிக்கிட்டு தான் இந்த அம்மா வந்து இவங்க வீட்டுக்கே போச்சு. ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியல மேடம். இல்லைனா நாங்களே முன்னாடி வந்து இப்படி எங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து கேஸ் கொடுத்துருப்பேன். ஏதோ குடும்ப விஷயம் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம் அப்படின்னு நம்ம பாண்டியன் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்கள் நேரத்தை நாங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு பாண்டியன் கிட்டே கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு போதும் மேடம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த குடும்பத்திலேருந்து எப்படியாவது நாங்கள் தப்பிச்சு மீண்டு வந்தால் போதும்னு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த குடும்பம் எங்களை கஷ்டப்படுத்திருச்சுங்க மேடம். நாங்கள் நம்பிக்கையும் நேர்மையும் கடைபிடிக்கிற குடும்பம் மேடம். எங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பொய்ய சொல்லி இருந்தால் எப்படி மேடம் எங்களால் தாங்க முடியும்? அதனால தான் என்னோட பையன் இப்படி ஒரு ஏமாத்திக்காரையோடு வாழ முடியாதுன்னு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். இந்த விஷயம் எங்களுக்கு கூட தெரியாது. நான் கூட அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருடா, பொறுமையாக இருந்து நம்ம அப்புறமா முடிவு எடுத்துக்கலாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த குடும்பம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணும்போது கண்டிப்பாக என்னோட பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை அப்படின்னு நம்ம, அதாவது பாண்டியன் இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லவும், நம்ம மயில இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா கிட்ட சொல்லுங்க மாமா, கண்டிப்பாக நான் இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், இனிமேல் எங்கள் அம்மா கூட பேச மாட்டேன், ப்ளீஸ் மாமா, என்ன இந்த வீட்டில் இருந்து என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க மாமா, என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, கோமதி, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க தேவையில்ல மேடம், நாங்கள் இங்கேருந்து போகலாமா மேடம் அப்படின்னு கேட்கவும், சாரி சார், நீங்கள் எல்லாரும் ஒரு கையெழுத்து போட்டுட்டு கிளம்பலாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, இந்த மாதிரியே நீ அடிக்கடிக்கு போய் சொல்லிக்கிட்டே இருந்தனா யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உன்னை ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம பாக்கியத்தை ஒரு வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம். போயிட்டு வீட்டில் நின்றுட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, என்னடா ஆச்சு, எதுக்காகடா இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்க, இங்கே பாருடா சரவணா, நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுடா, இனிமே நீ ஒரு புது வாழ்க்கையை வாழணும்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, இனிமே நான் அவ கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல, நாளைக்கு கேஸு ஹியரிங்க்கு வருது, அவள் கோர்ட்டுக்கு வருவாளா இல்லையான்னு தெரியாம தான்ப்பா நான் இங்குக்கும் அங்குக்கும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. பழனி வந்த உடனேயே நம்ம பாக்கியம் இருந்துட்டு,
அது இது பழனி வந்த உடனே கோமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்காங்க. யாராச்சும் நமக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கப்போ பழனி வந்து, அக்கா இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஆத்தா சொல்லுச்சு. அது தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தேன். வந்த உடனேயே அங்கே நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்கக்கா. அதனால தான்க்கா இப்போ உன்னை பார்க்க வந்தேன். இங்கே பாருக்கா, நீ கவலைப்படாதக்கா, கண்டிப்பாக நம்ம சரவணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ இப்படி கவலைப்பட்டு உட்காரவே தேவையில்லக்கா. நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணுவங்களே தைரியமாக இருக்கும்போது நீ எதுக்காகக்கா இப்படி உடஞ்சி போய் உக்காரணும்? நீ எதுக்காக இப்படி உட்காரணும்னு சொல்லுக்கா அப்படின்னு நம்ம பழனி இருந்துட்டு நம்ம கோமதியை பார்த்து கேட்கவும், கோமதி இருந்துட்டு, ஆமாம் இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலையே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்காக நம்ம உடஞ்சி போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் வரவும், மயிலுன்ற மாதிரி நம்ம மீனா வரவும், மீனா வந்த உடனே, அத்தை என்னாச்சு என்னாச்சு அத்தை, எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காதா சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்த அத்தை, நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்ததா சொன்னாங்க. என்னாச்சு அத்தை, எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம கோமதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரடி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ கேடு கட்டவங்களா இருந்தால் நம்ம வரதட்சணை குடும்பம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்கடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது யார் நம்ம நம்ம மீனாக்கு பயங்கர ஷாக்கு. என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள்? வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்தாங்களாம். என்னத்தை, எப்படி ஒரு பொய்யான வழக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், அதுதான் பொய்யான வழக்குன்னு அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்க முடியாதுன்னு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, இனிமே மயிலன்றவ இந்த வீட்டில் இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம மீனா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதனால நம்ம மீனா இருந்துட்டு மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமாக மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மீனா அப்படின்னு சத்தமாக பேசவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன செந்தில் என்னாச்சு, எதுக்காக மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் அத்தை, எங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நீ பண்ண வேலையெல்லாம் வீட்டுக்கு தெரியணும்ல, நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு தெரிஞ்சு தானே பண்ணேன், அப்போ நீயும் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு தானே பண்ணணும் அப்படின்றாங்க. நீ இங்கே பாரு, நம்ம இது கோமதி இருந்துட்டு, டே செந்தில், மீனா ஏதாச்சும் மறைச்சிக்கிறாளாடா, அவள் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கே போலியாடா, சும்மா தான் அங்கங்கே போயிட்டு வந்துட்டுருக்காளாடா அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா 2 நாளைக்கு முன்னாடி இவ மயிலோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காமா, அங்கே போயிட்டு அவளுக்கு ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன மீனா சொல்கிறாம, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கத்த, மயிலக்கா எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஃபோனை அட்டன் பண்ணி நீங்கள் எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்களா, சரி ஏதாச்சும் பண்ணிக்க போகிறாங்களேன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஆனால் அவங்க ரொம்ப இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆனால் எல்லாமே சரியாயிடும்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வந்தனே தவிர வேறு எதுவும் நான் சொல்லலை அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாரு மீனா, நாங்கள் கூட தான் அழுதுகிட்டு இருக்கோம், நாங்கள் தான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கல மீனா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த, என்ன இருந்தாலையும் அவங்க கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்தவங்கல்ல, அந்த கரிசனைக்காக மட்டும்தான் நான் போயிட்டு வந்தனே தவிர வேற எதுக்காகவும் இல்லத்த அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து பழனி இருந்துட்டே, இங்க பாருங்கக்கா, மீனா செஞ்சதில் தப்பே கிடையாது, எதுக்காக மீனா செஞ்சதை தப்புன்னு சொல்றீங்க? ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் மீனா போயிட்டு வந்திருக்காளே தவிர அவ மனசுல உங்க குடும்பத்துக்கோ இல்ல உங்களுக்கோ துரோகம் நினைக்கணும் ஒரு துள்ளி கூட யோசிக்கவே மாட்டா மீனா அப்படின்னு நம்ம பழனி இருந்துட்டு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். இங்க பாருங்க சித்தப்பா, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, நீங்களாவது என்னோட மனசை புரிஞ்சு பேசுறீங்களே சித்தப்பா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம பழனி கிட்ட சொல்லுவோம். இங்க பாருமா மீனா, கொஞ்ச நாள் உங்க கூட இருந்திருக்கமா, நான் உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும்,
அதனால தான்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருக்கா, எதை பற்றியுமே விடு, இப்போது நடந்த விஷயத்த எல்லாமே விட்டுருக்கா, இனிமே நடக்க போகிறத மட்டும் பாரு. நம்ம சரவணோட வாழ்க்கை இனிமே என்ன ஆக போகுதுன்னு நம்ம யோசிக்கலாம். இங்கே பாருடா சரவணா, நீ என்னடா முடிவை எடுத்திருக்க, கண்டிப்பாக நீ டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு உறுதி ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையை எந்த பக்கம் கொண்டு போடலான்னு இருக்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னோட வாழ்க்கை இனிமே எந்த திசையிலும் போக போகிறதில்ல, தனக்கு தான் மட்டும்தான் உலகம் அப்படின்ற மாதிரி நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. டே சரவணா, என்னடா சொல்கிற நீ, இதுக்காகவடா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், உனக்கும் புள்ள குட்டிங்கன்னு பிறக்கிறத நான் பார்க்கக்கூடாதாடா, அதை பார்த்து என்னோட மனசு குளிரக்கூடாதாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணந்துட்டு, எங்க பாருங்கம்மா, என்னால் யாருமே நம்ப முடியாதம்மா, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கம்மா, எப்படிம்மா நான் ஒருத்தரை நம்பி அவங்க கூட லைஃப் லாங்காக நான் இருக்க முடியும், என்னாலலாம் முடியாதுமா, இப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, இது பேச்சுக்கு வேணால் அழகாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு அழகாகவே இருக்காதுடா. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கன்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா, நம்ம தாண்டா சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போகணும், நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் அது சந்தோஷமாக இல்லையான்னு முடிவே பண்ண முடியும்டா. இப்போ நம்ம கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தான்டா. இங்கே பாரு, இந்த மாதிரி வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஏதோ நம்ம போயிட்டு தப்பான வழியில் போயிட்டோம், திரும்ப வீட்டுக்கு வரமாட்டோமா என்ன, திரும்ப வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டாவது வீட்டுக்கு வருவோம்ல, அந்த மாதிரி தாண்டா இந்த வாழ்க்கையும். நீ ஏதோ தப்பான ஒரு கல்யாணமாக பண்ணிக்கிட்ட, உனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, இப்போ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன வருத்தத்திலேயே நம்ம சரவணன் வந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அப்படியே பேசுறதா இருந்தாலையும் நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வெளியே போகிறாங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு, டே சரவணா எங்கடா போகிற அப்படின்னு கேட்கவும், அப்பா கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கடுப்பாக வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தன்னோட முன்னாள் காதலி அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம சரவணனோட எக்ஸு அதாவது லவர் இருந்துட்டு புடவையில் நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டு பேசலான்னு யோசிக்கிறாரு. போய் இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் வெள்ளை புடவை கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் வெள்ளை புடவை கட்டியிருக்கேன் தான், என்னோட புருஷன் இறந்துட்டாரு, இப்போது என்னோட அம்மா வீட்டில் நான் வாழை வெட்டியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி தானே நான் இப்போ வரைக்கும் அந்த ஒரு நிம்மதியில் இருக்கேன், அந்த நிம்மதியும் இப்போ எனக்கு போச்சா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது, தன்னோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் நம்ம சரவணன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவும், அந்த பொண்ணு பயங்கர ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு கதை இருக்கா, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் திரும்ப உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க கேளுங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனோட எக்ஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன கேட்குறோன்னு தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா நீங்கள், அதாவது நான் புருஷனை இழந்தவகிட்ட இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கும் இது செகண்ட் மேரேஜ் தானே, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு நம்ம சரவணோட எக்ஸ் இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. இங்கே பாருங்கள், என்னோட நம்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன்,
உங்கள் வீட்டில் போயிட்டு பேசுங்க, பேசிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர ஒரு மாதிரி மூச்சு தெளிவாக வரவும் நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அது அது மட்டும் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்கள் எல்லார்கிட்டையுமே பேசணும், எல்லாருமே கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா என்ன விஷயம் சரவணா, சொல்லு சரவணா அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் போகிற வழியில் அதாவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் தன்னோட புருஷனை இழந்துட்டு இப்போது விதவையா அவங்க அம்மா வீட்டில் தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்காக நம்ம என்னடா பண்ண முடியும், நம்ம எதுவும் பண்ண முடியாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா. அந்த பொண்ணை நான் கைவிட்டுட்டு வந்ததுனால தானே எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகமோ இப்படி ஒரு வாழ்க்கையும் எனக்கு கிடைச்சிது. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவள் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சி தான் இத்தனை நாளாக ஏதோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்தேன். ஆனால் நான் லவ் பண்ண பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாதுப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக அவளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியனுக்கு, இங்கே பாருடா சரவணா, இது நீ மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாதுடா. அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் உனக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகலை தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இங்கே பாருங்கப்பா, இன்னும் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலையே, நம்ம பேசி வச்சிடலாம், டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல மாமா அப்படின்றாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, என்னோட அண்ணன் இப்போ தான் ஒரு நல்ல முடிவே எடுத்திருக்காரு. என்னோட அண்ணன் நல்ல முடிவை எடுத்திருக்கிறத இப்போ எதுக்காக இப்படி ஒரு முடிவுன்னு சொல்கிற? இங்கே பாரு மீனா, நீ அந்த மயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. திரும்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, எந்த ஒரு முடிவும் அவசரத்தில் எடுக்கக்கூடாதுங்க. அதனால தான் சொன்னனே தவிர நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் திரும்ப அந்த அக்காவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறனால சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே பாரு மீனா, அவங்கள நீ அக்கான்னு வேற கூப்பிடுறியா? இன்னும் அக்கா ஒரு மாதிரி உறவு வேற உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இப்போதைக்கு என்ன பேசினாலும் சண்டை தான் வரும், அதனால நம்ம அமைதியாகவே இருந்துடலாம் அப்படின்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா, நீ என்னடா சொல்கிற? நீ சொல்கிறத கேட்டால் என்னால் முடியலடா. நீ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சேன். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்டா. ஆனால் இப்போவே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு தாண்டா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. இங்கே பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட இந்த மாதிரி சொந்தம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி தான் என் வாழ்க்கையவே கெடுத்தீங்க. இப்போது அந்த பொண்ணு விதவைன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை கெடுக்காதீங்கம்மா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக பார்த்துப்பா. அது மட்டும் இல்லாமல் என்ன நிம்மதியாக வச்சுப்பாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம மயிலுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே மயிலுக்கு பயங்கர ஷாக்கு. ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, அங்கே பாருங்கம்மா, மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்களாம்மா. இனிமேல் எதுக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி மயிலு, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போகிறாங்கடி, நீ அதை பற்றி யோசிக்காதடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் ஏற்கனவே மருந்து குடிச்சிட்டுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சொல்லிக்கிட்டு இருக்க நேரமே மயில் இருந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அடியே மயிலு, என்னடி ஆச்சு? எதுக்காகடி இப்படி ஒரு முடிவு எடுத்த? இங்க பாருடி மயிலு, கண்ணு முழிச்சு பாருடி, அம்மாவை பாருடி. அம்மா உனக்காக நான் எப்பவுமே இருக்கேன்னு உனக்கு தெரியலையாடி? உன்னோட புருஷன் தாண்டி உனக்கு முக்கியமாக போச்சா? ஒரு வருஷம் தாண்டி உன் கூட வாழ்னா, அது கூட ஒழுங்கா வாழலையேடி. அதில் எத்தனாயிரம் சண்டை வந்திருக்கு.
அப்படி இருந்தும் அவன் தான் உன்னோட நினப்புல இருக்கானாடி. இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்த உன்னோட அப்பா அம்மா உன்னோட ஞாபகத்தில் இல்லையாடி அப்படின்னு கத்திக்கிட்டு அளவும் அந்த நேரம் பார்த்து சுடர் ஓடி வராங்க. அம்மா என்னாச்சுமா, உன்னோட அக்கா இப்படி விழுந்து கிடக்குறாளேடி, என்னன்னு ஏதுன்னு பாருடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சுடர் இருந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா எழுந்திருக்கா, அம்மா ரொம்ப பயப்படுறாங்கக்கா எழுந்திரிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மாணிக்கம் வராரு. வந்த உடனே என்ன சுடராச்சு, எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இங்க பாருங்கப்பா, அக்கா எழவே மாட்டேங்கிறா, இங்க பாருப்பா, ரொம்ப நேரமா நான் எழுப்பிக்கிட்டே இருக்கேன், ஆனா அக்கா ஒரு மாதிரி ரியாக்ஷனே இல்லாம இருக்குப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சுடர் இருந்துட்டு மூக்கில் கையை வச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் எல்லாம் பார்க்குறாங்க. எதுவுமே இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட அக்கா நம்மளை விட்டு போயிட்டாமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், ஐயோ கடவுளே என்னோட பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, அந்த குடும்பம் என்னோட பொண்ணை சாகடிச்சிச்சே, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி, உனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை நான் சொன்னேன் இல்லடி, இங்கே பாருமா, அக்கா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீதாம்மா அப்படின்னு பயங்கர கோவமா சொல்லவும், இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா